Hello friends, வணக்கம். இன்னைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி garlic bread toast. இது ரொம்ப ஃபேமஸான இட்டாலியன் பிரேக்ஃபாஸ்ட்ங்க. சோ இத வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 ஸ்லைசஸ் bread எடுத்துக்கோங்க. நீங்க white bread இல்ல whole meal bread எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தழை நல்லா துண்டு துண்டா நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பூண்டு இத வந்து துருவி வச்சுக்கோங்க. அதாவது இந்த கேரட் பீட்ரூட்லாம் நம்ம துருவும் இல்லையா சீவும் இல்லையா அதை யூஸ் பண்ணி ரொம்ப சன்னமா சீவி வச்சுக்கோங்க. சோ செய்யறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாம garlic butter prepare பண்ணனும். அதுக்கு வந்து ஒரு சீசனிங் panல உங்க வெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா சோ பாத்தீங்கன்னா வெண்ணெய் உருகிடுச்சு. சோ வெண்ணெய் உருகுனதுக்கு அப்புறமா நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்க garlic பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டு வந்து நீங்க ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லைங்க. ஜஸ்ட் ஒரு 10 ல இருந்து 15 செகண்ட் வரைக்கும் ஃப்ரை பண்ணீங்கன்னா போதும். சோ இப்போ வந்து நான் பூண்டை லைட்டா ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இத ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம bread slicesல தடவலாம். சோ பட்டர் வந்து ஆறிடுச்சுங்க. இத வந்து நான் ரெடியா வச்சிருக்க bread slicesல தடவ போறேன். இத வந்து நீங்க அப்படியே சாப்பிடலாம் இல்ல உள்ளுக்குள்ள வந்து கேரட், உருளைக்கிழங்கு, முட்டை பொரியல், ஆம்லெட் இல்ல பன்னீர் எது வேணா ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாங்க. சோ இப்போ வந்து நான் 2 பக்கம் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இத வந்து எப்படி டோஸ்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல தவா வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம பட்டர் அப்ளை பண்ணி வச்சிருக்க பிரெட் எடுத்து இது மேல வச்சுக்கோங்க. வச்சிட்டு ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல அடுப்பு வச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் டோஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப ஃப்ளேம் வந்து ஹைல வைக்காதீங்க. அப்புறம் Black கலர்ல ஆயிடுச்சுனா அது சாப்பிடவும் நல்லா இருக்காது, பார்க்கவும் நல்லா இருக்காது. சோ இத வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் டோஸ்ட் பண்ணுங்க. நடுவுல திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்பதான் அது ஈவனா குக் ஆகும். அதே மாதிரி கோல்டன் பிரவுன் கலர்ல இருக்கும். சோ இப்போ வந்து நான் ஒரு 1.5 நிமிஷம் வரைக்கும் டோஸ்ட் பண்ணிட்டேங்க. பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல டோஸ்ட் ஆயிடுச்சு. சோ உங்க garlic bread toast just 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்க அப்படியேவும் சாப்பிடலாம். இல்ல வந்து உள்ள கேரட், உருளைக்கிழங்கு, பன்னீர் இல்ல முட்டை பொரியல், பிரெட் ஆம்லெட் எது வேணா ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப குயிக்கான ரெசிபி. அதுவும் இல்லாம இது வந்து பூண்டு, கொத்தமல்லி தழை எல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால ரொம்ப ஹெல்தியான டிஷ் கூட. சோ நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்ல ஈவினிங் ஸ்நாக் எப்ப வேணா இத சாப்பிடலாம். கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய ஹெல்தியான ரெசிபிஸ், குயிக்கான ரெசிபிஸ் தமிழ்ல பார்க்கணும்னா தீப்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.